ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ராம பிரபாவத்தினுடைய மகிமையை சொல்லி மாள முடியாது. அதற்காட்டிலேயும் ராம நாம பிரபாவத்தினுடைய மகிமை இருக்கே, அது அதற்காட்டிலேயும் மேன்மை உடையது அப்படின்னு பூர்வர்கள்லாமும் ஆழ்வார்கள்லாமும் ஆச்சாரியர்கள் ரிஷிகளும் அறுதியிட்டு சொல்றார்கள். தர்மத்தின் வடிவமாகவே ராமபிரான் தோன்றி படாதனப்பட்டு மனுஷருக்காய் மனிதராய் வந்து தோன்றினான் என்றுதானே ராமாயணம் நமக்கு காட்டுகின்றது. வானர குலத்திலே ஹனுமன்னு, அசுர குலத்திலே விபீஷணன், வேடர் குலத்திலே குஹன் என்று இப்படி வாசியின்றி வேறுபாடு இன்றி அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய குணத்தாலேயே ஈர்க்கும்படிக்கு சௌசீல்ய குணவானான அந்த எம்பெருமானினுடைய எளிமையை சொல்லணும்னா பிரபாவம் வைபவம் முழுக்க சொல்ல வேண்டும்னா அவசியம் கிடையாது. நாமம் ஒரு நாமத்தை சொன்னாலே போரும். ராம என்ற 2 எழுத்து சொல், அது அந்த நாமமே அத்தனை வைபவத்தையும் சொல்லிவிடும். ராமனுடைய வைபவம் ராமாயணத்தினுடைய வைபவத்தையும் சொல்லிவிடும். அது எப்படி இருக்குன்னா தாரக மந்திரமா இருக்கு. தாரக போக்ய போஷ்ய மந்திரமாக விஸ்வரூபமாக எடுத்து நிற்கின்றது என்றுதான் திண்ணமாக அறுதியிட்டு சொல்றார்கள். திருவடிக்கு துணையாயிருந்த நாமம், பிராட்டிக்கு துணையாயிருந்த நாமம். இப்படி பொதுவா நாம் உபாசனை பண்ணக்கூடியவர்களை பார்த்தாலும் சரி, இல்ல உபதேசம் பண்ணக்கூடியவர்களுக்கோ உபதேசம் பண்றது மந்திரமோ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதற்கான நியம நிஷ்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிமுறைகள் உண்டு. ஆனால் இந்த ராமநாமத்தை உச்சாடனம் செய்வதற்கோ எந்த விதமான ஒரு நியம நிஷ்டைகளோ எந்த விதமான அனுஷ்டானங்களோ அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லப்படுகின்றது. சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வார் தாம் இயற்றிய கம்பராமாயணத்தின் தொடக்கத்திலேயே சொல்றார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்னி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினாலே. இதுல இருந்து ஸ்பஷ்டமா என்ன தெரியறது, இந்த ராம நாமம் அபாயங்களை நமக்கு போக்க வல்லது என்பதை காட்டிலும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை எடுப்பிக்க வல்லதான ஒரு தோணியாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வல்லமை ராமனுக்கு உண்டுன்னு சொல்லல, ராமன் நாமத்துக்கு உண்டுன்னு காட்டுறார். பாலிவத படலத்திலே கம்பநாட்டாழ்வார் இதை உறுதி செய்யும் விதமாக மற்றொரு வரியில சொல்றார், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முத்தும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கண்களில் கண்டான், தெரிய கண்டான், ராம என்னும் நாமத்தை தெரிய கண்டான், இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து என்பதை கண்களிலே தெரிய கண்டான் அப்படின்னு சொல்றார். பாலி ராம பானத்தாய வீழ்த்தப்பட்டு தரையிலே கிடக்கக்கூடிய சமயம், உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே தன்னை வீழ்த்திய அம்பு யாருடையதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டி தன்னுடைய மார்பிலை துளைத்திருந்த அம்பை வலியை பொறுத்து கொண்டு எடுத்து பார்க்கிறான். ராம என்ன இந்த அக்ஷரம் பளீர்னு மின்னுகின்றதாம். இந்த ராம பிறவி பிணியை தீர்க்கும் மருந்து அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே இவன் இந்த நாமத்தை கண்டான்னு சொன்னா எப்படிப்பட்ட பாக்கியமுடையவனா இருப்பான். சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசகா அப்படின்னு ராமனுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடிய இந்த மாதம் எப்பொழுதுமே ராமநாமத்தை சொல்லக்கூடிய தினமே ஏற்றமுடைய தினமாகும். அதிலேயும் இந்த சைத்திர மாசம் ராம நவமி திருநாளை கொண்டாடுகின்றோம். ராம நவமி நாம நவமி எங்கும் பிறவிப்பினி என்பது நமக்கு இல்லாத வகையாக தீரும் வகையாக எம்பெருமான் அவதாரம் பண்ணின திருநாள், திருமாதம் அப்படின்னு திரு நட்சத்திரம்னு கொண்டாடி மகிழ்கின்றோம். ராமன் தான் நமக்கு பகவான், ராமாயணம் தான் வேதம் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னதை ஒட்டி நம்மி ராமானுஜர் 1 வருட காலங்கள் திருமலையிலே தங்கி இருந்து ராமாயணம் முழுவதையும் பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே சாஸ்திர அர்த்தத்தை கத்தது போல கத்துக்கொண்டார். அதைத்தான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும்
பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன் அப்படின்னு சொல்றார்கள். நம்மாழ்வாரும் கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோன்னு சொல்றாங்க. அப்படின்னா ராமனிடத்திலே உள்ள குணங்களை கத்துக்கொள்ள வேண்டும் என்று பொருள். ராமாயணம் கற்க வேண்டும்னு சொல்லல, ராமனை கற்க வேண்டும்னு சொல்றார். அப்போ கத்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிற்றல், நிற்க வேண்டியது, அதன்படி நிற்க வேண்டியது அப்படின்னு அர்த்தமாறது. சரி, ராமன் எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியை யார் கேட்கிறார்னா திருமழிசை ஆழ்வார் கேட்கிறார். அதற்கு பதிலும் அவரே சொல்றார் ஒரு பாசுரத்துல. அவனை காண வேண்டும் அப்படின்னு சொன்னா எங்கும் தேடி அலைய வேண்டாம், திருமலைக்கு வாருங்கோள். கடைந்த வார்க்கடல் கிடந்து காலநேமியை கடிந்து உடைந்தவாலி தன்பினுக்கு உதவ வந்த ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்த வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ அப்படின்னு சொல்றாரு. இதற்கு சுருக்கமா பதார்த்தத்தை பார்ப்போம். கடைந்தன்னு சொன்னா கடையப்பட்ட பார்க்கடல், திருப்பார்க்கடலிலே கிடந்தவன், கண் வளர்ந்தருளினவன். காலநேமிங்கிற அசுரனை கொன்றவன், ஒழித்தருளினவன். உடைத்த நடுங்கி கிடந்த வாலியினுடைய தம்பினுக்கு, வாலியினுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு உபகாரம் பண்ணத்தானே ராமபிரானாய் வந்து தோன்றினான். ராமனாய் வந்து மிடைந்த, அப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைந்திருந்த 7 மரங்கள், சப்த சால விருட்சங்களையும் 7ஆக உள்ள சப்த குல பர்வதாதிகள் அத்தனையையும் பானத்தாலே துளைப்படுத்தி வேங்கடம் அடைந்தான். திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருப்பவனான எம்பெருமான் மால் அவனுடைய பாதமே நாளும் அடைந்து உஜீவியுங்கள். அந்த ராமனாய் வந்து அவதாரம் பண்ணினவன் தான் அர்ச்சாரூபியாய் திருவேங்கடமலையிலே திருவேங்கடவனாக எழுந்தருளி இருக்கான். அவனுடைய திருப்பாதங்களையே அடைந்து உய்யுங்கோள் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த திருவேங்கடவனாக எழுந்தருளி இருப்பதற்கு முன்பு அவன் செய்த காரியங்கள் தான் என்ன அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். காலநேமி திருப்பார்க்கடலை கடைந்தான், அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தான். அதுக்கு மேலே காலநேமி என்னும் அசுரனை வதைத்தது. அதுக்கு மேலே தேவர்களின் கோரிக்கையை ஏற்று ராமனாக திருவவதாரம் பண்ணினது அப்படின்னு. ஆக ராமாவதாரத்துல ராவணவதத்திற்கு முன்பு வாலிவதம், அதை முடித்து விட்டு நம்மை போன்ற மனிதர்களை எல்லாம், நீச்சர்களை எல்லாமும் கரையேற்ற வேண்டியே இங்கே திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த பாசுரத்தை நாம் நுட்பமாக கவனித்தால் இதுல ஒரு பொருள் நமக்கு விளங்குகின்றது. என்னன்னா, வாலியினுடைய வதத்தை இந்த பாசுரத்தில் நேரடியாக சொல்லவில்லை, ஆனா 7 மரங்களை துளைத்தது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வாலியினுடைய செயல் அதை பார்த்து சுக்ரீவனுக்கு செய்த காட்சிகளை எல்லாமும் பார்த்து எம்பெருமான் அதையெல்லாம் கண்டு இவன் செய்த செயல்களை எல்லாம் பார்த்து இவனை வதைக்க வேண்டியது அப்படின்னு நியமனம் பண்ணி சுக்ரீவனுக்கு உதவ இவன் வந்து ரட்சிப்பேன்னு சொல்ல, சுக்ரீவனுக்கோ அச்சம் ஒரு பக்கம். அவனுடைய அச்சத்தை நீக்கி அதற்கு பின்ன வாலிவதம். அப்ப அந்த சுக்ரீவனுடைய அச்சம் நீங்க என்ன செய்தார்? பானுலா உயர்ந்திருந்த 7 சப்த சால விருட்சங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மரத்தை அடித்தால் போதும் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஐயம் நீங்கும் அப்படின்னு சொல்ல, வில்லிலே நான் ஏற்றி அம்பு பூட்டி குறிவைத்து எய்கின்றான். அப்ப அது 7 மரங்களை மாத்திரமா துளைத்ததுன்னா 7 மரங்களை மாத்திரம் துளைக்கவில்லை, 7ங்கிற சப்தம் கொண்ட எந்த பொருட்கள்லாமும் இருக்கோ அத்தனையுமே ஒரு பதம் பார்த்தது அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் மற்றொரு பாசுரத்துல சொல்றார். பாட்டிலே 7 வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன 7 குண்ணமும் இருடிகள் 7 புரவி 7 மங்கையர் 7 நடுங்கினர் இன்ப 7 பெற்றதோ இக்கணைக்கு இலக்கம் அப்படின்னு காட்டுறார். அப்ப சரி, இப்பொழுது சுக்ரீவனுக்கு சந்தேகம் நீங்கியது. நிச்சயம் ராமபிரான் தன்னை காப்பாத்தி விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்தது. மகிழ்ச்சியில இருந்தான். அப்படி எப்படி இருந்தான்னா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றபடிக்கு வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து, நாச்சியார் வாக்குப்படிக்கு அவனுடைய வருத்தம் தீர்ந்தது, நம்பிக்கை பிறந்தது அப்படின்னு சொல்றாராக. பகவான் தன்னுடைய அடியார்களுக்காக, பக்தர்களுக்காக எதையும் செய்ய வல்லவன் அப்படிங்கறத காட்டக்கூடியது இந்த நிகழ்வுன்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப திருமழிசை ஆழ்வார் அபயப்பிரதானமான ராமாயணத்தின் இந்த நிகழ்ச்சியை சொல்லி ராமபிரான் தான் இவற்றை எல்லாம் முடித்துவிட்டு திருவேங்கடத்திலே திருவேங்கட எம்பெருமானாக எழுந்தருளி இருக்கான். அவனை சென்று வேண்டினால் முதலிலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்சார பயம்
அதை நீக்குவான், அபயப்பிரதானம் பண்ணுவான், அச்சத்தை நீக்குவான், பின்னே அருள்மாடியை பொழிவான் அப்படின்னு சொல்றது போலவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல சுவாமி ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமிகள் எழுதிய ஒரு உரை அற்புதமா இருக்கு. அதையும் இதோடு சேர்த்து பார்த்து இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். உடைந்த வாலி தன்பினுக்குன்னு கம்பர் பாடல்ல வாலியும் ஆகலாம். உடைந்தங்கிற சொல்லுக்கு வாலிங்கிற சப்தமும் அர்த்தமும் கொள்ளலாம், வாலி தம்பி அப்படிங்கறதையும் கொள்ளலாம். அப்ப உடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தளர்ச்சி, தளர்வுன்னு அர்த்தத்தை வைத்துக் கொண்டோம்னா, வாலி நமக்கு பகைவனான இந்த சுக்ரீவன் இருக்கானே, அவன் ஹனுமானை துணை கொண்டு எவருமே புக ஒண்ணாத, நுழையவே முடியாததான ரிஷ்யமுக மலையிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கான். எந்த சமயத்துல நமக்கு என்ன தீங்கு விளைப்பானோ அப்படின்னு தளர்ந்து கிடந்தானா, உடைந்து கிடந்தான், தளர்ச்சியோடு இருந்தான்னு ஒரு அர்த்தம். அல்லது சுக்ரீவனன் அர்த்தம் கொண்டோம்னு சொன்னா, உடைதல்னா சுக்ரீவனுக்கு எப்பொழுதுமே தளர்ச்சி, அதுல நமக்கு சந்தேகம் கிடையாது, அதனால சுக்ரீவனுடைய உடைதல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சுவாமி காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமிகளும் இதற்கு அழகாக உரை சேர்த்து இந்த இடத்திலே தொகுத்து காட்டியிருக்கார். ராம பிரபாவம், ராம நாம பிரபாவம் சொல்லி மாள முடியாது. இன்று கம்ப நாட்டாழ்வாரினுடைய பாடல்களை கொண்டு எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிற ஒரு சிறு அனுபவம். ராமநாமம் சதா நம் வாயிலே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கும்படியான அந்த பேற்றை நமக்கு ராமனே நல்க வேண்டும் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா.